வணக்கம் நண்பர்களே, ராஜு சிவன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு என்னவென்றால், இது ஆடி மாதமாகும். இந்த ஆடி மாதத்தில் அம்மனை நாம் எந்தெந்த மந்திரங்களை உச்சரித்து பலன் பெறுவோம் என்பதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். ஆடி மாதத்தில் அம்மனை வழிபடுவது மிகவும் விசேஷமானது. இந்த மாதத்தில் அம்மனின் அருள் பெற தினமும் அல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சொல்ல வேண்டிய சில முக்கிய மந்திரங்கள் இதோ. மகா சக்தி மந்திரம் சர்வ மங்கள மாங்கல்யே. அம்மன் வழிபாட்டிற்கே மிகவும் எளிமையான மற்றும் சக்தி வாய்ந்த மந்திரம் இது. இப்பொழுது ஸ்கிரீனில் இருக்கும் மந்திரத்தை கவனமாக கேளுங்கள். நான் எப்படி உச்சரிக்கிறேன் என்று பாருங்கள். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதியே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இதனுடைய பொருள் என்னவென்றால், அனைத்து மங்களங்களையும் தரும் மங்கள ரூபினியே, சிவனின் பாதியே, நினைத்த காரியங்களை நிறைவேற்றி தருபவளே, சரணடைய தகுந்தவளே, முக்கண்ணனின் தேவியே, நாராயணின் சகோதரியே, கௌரி தேவியே, உன்னை வணங்குகிறேன். இப்பொழுது இரண்டாவது மந்திரத்தை நாம் பார்ப்போம். இது ஸ்ரீ துர்க்கை காயத்ரி மந்திரமாகும். இதையும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் இந்த மந்திரத்தை 9 அல்லது 108 முறை சொல்வது தைரியத்தையும் நன்மைகளையும் தரும். இப்பொழுது ஸ்கிரீனில் தெரியும் அந்த மந்திரத்தை கவனமாக கேளுங்கள். ஓம் காத்யானாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்க்கே பிரச்சோதயாத். இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தையும் நீங்கள் 9 அல்லது 108 முறை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் சொல்லி வரலாம். மூன்றாவது மாரியம்மனின் மூல மந்திரம், அதாவது ஆடி மாதத்தின் அதிபதியான மாரியம்மனை வழிபட இந்த எளிய மந்திரங்களை கூறலாம். இப்பொழுது ஸ்கிரீனில் பாருங்கள். ஓம் திரிசூல தாரிணி தேவி சர்வ துஷ்ட விநாசினி மாரியம்மன் மகாதேவி சர்வ சத்ரு பயங்கரி நமோஸ்துதே. நான்காவது ஸ்ரீ லலிதா நவரத்ன மாலை எளிய வரி. மந்திரங்கள் சொல்ல கடினமாக இருந்தால் இந்த எளிய தமிழ் வரியை மனமுருகி வேண்டிக் கொள்ளலாம். அது என்னவென்றால், அம்மா சரணம், அபயம் காப்பவளே சரணம், ஆதி பராசக்தி தாயே சரணம் என்று நாம் உச்சரிக்கலாம், வழிபடலாம். நாம் இந்த ஆடி மாதத்தில் எப்படி வழிபட வேண்டும், அதனுடைய வழிபாட்டு முறை என்னவென்றால், ஆடி மாத செவ்வாய் மற்றும் வெள்ளி கிழமைகளில் வீட்டை சுத்தம் செய்து விளக்கேற்ற வேண்டும். அம்மனுக்கு வேப்பிலை, எலுமிச்சை பழம், கூழ் அல்லது சர்க்கரை பொங்கல் நிவேதனமாக படைப்பது மிகவும் சிறப்பு. மேலே உள்ள மந்திரங்களில் உங்களால் இயன்ற மந்திரத்தை 9 முறை அல்லது 27 முறை அல்லது 108 முறை பாராயணம் செய்யலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கமெண்ட்லேயும் உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவுடன் நல்ல மந்திரத்தோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.